இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த அணையை அதுவும் பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்கால கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க சைனா. இப்போ அந்த பிரம்மபுத்திரா நதியை பொறுத்த வரைக்கும் அது சைனாலே கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு. அங்கெல்லாம் கட்டாம ரொம்ப குறிப்பா இந்தியாவுக்கு பக்கத்துல தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அங்க கட்டினாதான் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப சுலபமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன விஷயம்? அது அந்த அணையால இந்தியாவுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? இப்போ திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய மவுண்ட் கைலாஷ் அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பனிமலை தொடர்கள், அதுலயும் ரொம்ப குறிப்பா ஆங்சி அப்படிங்கிற பனிமலை தொடர்ல இருந்தா இந்த பிரம்மபுத்திரா நதி அப்படியே உருவாகி ஓடி வந்துட்டு இருக்கு. ஓடி வர்ற அந்த நதி கிழக்கு திசையை நோக்கி சைனாலே ஒரு 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக அப்படியே ஓடி வந்துட்டே இருக்கு. அப்படி வர்றது நம்சா பர்வா அப்படிங்கிற ஒரு மலைக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு பெரிய யூட்டன், ரொம்ப பெரிய ஒரு யூட்டன் எடுத்து தென் திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சு இந்திய எல்லைக்குள்ளே வந்து கடைசியா பங்களாதேஷ் வழியா இந்திய பெருங்கடலுக்குள்ள போய் கலக்குது. இதுல அந்த யூட்டன் எடுக்குது இல்லையா, அங்க தான் சைனா அவங்களோட அந்த மிகப்பெரிய அணையை கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, சைனாலே அந்த நதி 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. அங்கெல்லாம் நான் கட்ட மாட்டேன், குறிப்பிட்டு இந்தியாவுக்கு பக்கத்தில் தான் அதை கட்டுவேன், அப்பதான் நிறைய மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே, அது ஏன்? இப்போ அந்த கிரேட் பெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரேட் பெண்டோட ஒரு முனையில நதியோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா கடல் மட்டத்துல இருந்து 3000 மீட்டர் இருக்கு. அந்த வழியா அப்படியே அது பயணிச்சு வருது. அதுவே கிரேட் பெண்டோட அடுத்த முனைக்கு வந்தோம்னா அங்க கடல் மட்டத்துல இருந்து வெறும் 1000 மீட்டர் உயரத்துல அந்த நதி அப்படியே பயணிச்சு போகுது. அப்போ வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவிலேயே அந்த நதி ஒரு 3000 மீட்டர் உயரத்துல இருந்து வெறும் 1000 மீட்டர் உயரத்துக்கு வந்து சேர்ந்தது இல்லையா. அப்படி வந்து சேர்றதுனால அங்க ரொம்ப அதிகமான பிரஷர் இருக்கும். அந்த அதிகமான பிரஷர், அதாவது இயற்கையாவே அமைஞ்ச ஒரு அதிகமான பிரஷரை பயன்படுத்தி அங்க ஒரு அணை கட்டி அங்க நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் நிறுவனம் அப்படின்னா அங்க ரொம்ப சுலபமாவே ரொம்ப நிறைய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு தான் அந்த கிரேட் பெண்ட்ல அணையை கட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சைனா சார்பா சொல்றாங்க. அடுத்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்சா பர்வான் அப்படி பெரிய ஒரு மலை சொன்னோம் இல்லையா, அந்த மலைக்கு குறுக்க நிறைய டனல்ஸ், அதாவது சுரங்கங்களை வெட்டி அந்த தண்ணியை ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போக வைக்கிறாங்க. அப்படி போக வைக்கிறது மூலமா ரொம்ப அதிகமான வேகத்துல அந்த தண்ணி போகும் இல்லையா, அப்போ அங்க டர்பைன்ஸை வச்சோம்னா அந்த டர்பைன்ஸை ரொம்ப அதிகமான வேகத்துல சுத்த வச்சு அது மூலமா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு இருக்கா தெரிய வருது. கூடவே இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அந்த நதி சைனால மட்டுமா ஓடுது, இந்தியா பங்களாதேஷ்னு மற்ற 2 நாடுகளுக்குள்ளேயும் ஓடுது இல்ல. அப்ப அந்த நாடுகளுக்கு நான் தண்ணியை கொடுக்க மாட்டேன், இவ்வளவு தண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னு சைனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பா பிரச்சனை அமையும் இல்ல. அடுத்த முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு நதி தண்ணியை மட்டுமா கொண்டு வந்து சேர்க்குது, தண்ணி ஓடுறது வழியா மண்ணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தொடர்ந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு இல்லையா. அப்படி அது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நதி ஓடக்கூடிய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்ப செழிப்பாகவும் செழுமையாகவும் இருக்கு. இது போக இன்னும் நிறைய முக்கியமான பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் சார்ந்தும் சரி, இல்லை அதை எப்படி கட்ட போறாங்க, அப்படி கட்டுறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா, இப்படி நிறைய பிரச்சனைகள் அந்த அணையை சுற்றி இருக்கு. ஒரு 5 மாசம் தான் ஆகுது அதை அறிவிச்சு அப்படிங்கிறதுனால இந்தியா சார்பாகவும் சரி பங்களாதேஷ் சார்பாகவும் சரி அவங்க அந்த சைனா நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்க தான் இந்த அணை கட்ட போறாங்களா இல்லை எப்படி கட்ட போறாங்க, தண்ணியோட பங்கீடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.